அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாரர் மூவி படத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்தியிலேருந்து தமிழில் ரீமேக் பண்ண ஒரு ஹாரர் மூவி 2003 வெளியான பூத் ஹாரர் திரைப்படம். இந்த படத்தை தமிழில் அப்படியே ரீமேக் பண்ணி எந்த ஒரு மாற்றங்களும் பண்ணாமல் எடுத்தாங்க. இந்தியில இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சுது. தமிழ்ல இந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சுதா இல்ல தோல்வி அடைஞ்சுதா அப்படின்னு அவர் நினைச்ச மாதிரி எந்த ஒரு வீடு கிடைக்கல. இந்த வீட்டு உள்ள போறாங்க. ஆனா அவருடைய மனைவிக்கு எந்த ஒரு உண்மையும் இவர் சொல்லலை. இந்த வீட்டை பத்தி வீட்டுக்கு போறாங்க, நல்ல ஒரு சந்தோஷமா இருக்காங்க இந்த திரைப்படத்துல. ஆனா இவருடைய மனைவிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அதனால உண்மை சொல்லிடுவாரு. உண்மை சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மஞ்சு அந்த சூசைட் பண்ணின்னு இறந்த பொண்ணை பற்றியே நினச்சிட்டே இருக்காங்க இந்த திரைப்படத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மீனா அவர்கள் மென்டலாக அட்டாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் படித்தவர் ஏன் இந்த மாதிரி நந்துக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போலாம் அப்படி தான் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு என்னையா இந்த காலத்தில் போய் பேய் படத்தை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லலாம். நல்ல சக்தியும் ஒன்று இருக்கிறது உண்மைனா கண்டிப்பாக தீய சக்தியும் இருக்கிறது இது உண்மைதான். இந்த இந்தி திரைப்படத்துக்கு டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஸ்டோரி ராம்கோபால் வர்மா. டாக்டர்ஸ்லாம் நம்பவே மாட்டாங்க. பொம்மை படத்துலேயே அவர் இதே மாதிரி தான் கொண்டு வந்தார். இந்த 2003 வெளியான பூத் இந்த படத்துலேயும் அப்படி தான் கொண்டு வந்திருக்காரு. இந்த கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப மீனா இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சியில் கிளாமராக தான் நடிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்க நடிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க இந்த கதாபாத்திரத்துக்கு ஏன் ஒத்துக்குனாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த திரைப்படத்தில் அவங்களுடைய நடிப்பு அப்படி தான் இருந்திருக்கும். மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிட்ட அழுதுன்னு சொல்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா